வீட்டுக்கு போனே என்னாச்சு? அந்த வேலை எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? நான் பார்த்த வேலை வேற, அவங்க சொல்ற வேலை வேற. அது எனக்கு எப்படி, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படியே காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படி? என்னதான் பண்ண முடியும் வீட்டு செலவுக்கு? நான் வீட்டு செலவு பார்ப்பேனா, வாடகை கொடுப்பேனா, இல்ல பாப்பாக்கு நான் எதனா பார்ப்பேனா? நான் என்னதான் பண்ண முடியும்? நான் இப்போ சும்மாவா இருக்கேன், இப்போதான் பார்ட் டைம் ஜாப் போயிருந்தேனே இருக்கேன். ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லைல்ல வீட்டில். எது நீ போற அந்த ரேபிட்டோவா? அதுல வர ஒரு 8000 10,000 வச்சு நான் என்னன்னு பண்ண முடியும்? நான் கல்யாணம் பண்ணா நான் வந்த பத்தியா என்ன சொல்லணும்? மகாராணி மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கேன். நான் வாழ்க்கைய வாழ்க்கைச்சு. இந்த இப்படி போய் ஒரு பால் வாங்கிட்டு வா. ஏய், உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன்னு ஜட மாதிரி உட்காந்துட்டு இருக்க, போய் ஒரு பால் வாங்கிட்டு வா. ஏய் ஏய், என்னடா ஆச்சு? எழுந்துடா, என்னடா ஆச்சு? ஏய் எழுந்துடா, எழுந்துடா, என்னடா ஆச்சு? வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வேணும்னு தாண்டி போகலாம். ஆனால் எதுக்காகவும் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள வாழ வச்சு தான் இருக்கணுமே தவிர சாக வச்சு தான் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.